அகைன் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக விஸ்வநாத் ஆனந்த் பண்ணதை கேம் வந்து நீங்கள் சமன் செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் டோர்னமெண்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டோர்னமெண்ட் செஸ் ஃபீல்ட்லேயே. ஸோ அதை வின் பண்ணது வந்து சந்தோஷம். இன்றைக்கி சிஎம் என்ன சொன்னாங்க? சிஎம்மை பார்த்து விஷ் பண்ணதில் என்ன சொன்னாங்க? என்ன முக்கியமான சந்திப்பு? ஆமாம், ட்ராஃபி காட்டினேன். ஸோ விஷ் பண்ணாங்க. அண்ட் ஒரு கேமும் விளையாண்டோம். ஸோ அதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட். இந்த சர்ப்ரைசிங் நான் எதிர்பார்க்கல. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு. லைக் சிஎமுக்கும் வந்து செஸ் ஒரு ஹாபியாக இருக்கணும் போது செஸ்க்கு நிறைய ரெகக்னிஷன் கிடைக்கும். நீங்கள் பிளான்டாக வந்தீங்களா இது மாதிரி சிஎம் விளையாடுவாங்கன்னு சொல்லி? இல்லை போர்டெலாம் எடுத்துருந்தீங்களா? இல்லை, அது ஏன் போர்டும் கிடையாது, சிஎம் சாரோட போர்டு தான். ஸோ அவங்க தான் கேட்டாங்க, அங்கே தான் கேட்டாங்க 5 மினிட்ஸ் விளையாடலாமா. ஆனால் கண்டிப்பாக அவங்க உள்ளே வச்சுருந்தாங்க போல. ஸோ எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்க டேபிள்லேயே செட்டப் பண்ணிட்டு. இன்றைக்கி என்ன கேஷ் ப்ரைஸ் இருந்தது? கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதை இன்றைக்கி கொடுத்தாங்களா? வேறு என்ன சொன்னாங்க சிஎம்? கேஷ் இன்சென்டிவ் கொடுத்தாங்க, 50 lakhs கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் என் ட்ரைனிங்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம்ஸில் லைக் எலைட் ஸ்கீம் இருக்குது. ஸோ அது மூலிமா நிறைய சப்போர்ட் வந்துன்னு இருக்குது. அடுத்து இப்போ என்ன கேமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது அடுத்து வந்து வேர்ல்ட் ரேபிட் டீம்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ.